இடைப்படுவாராக, நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் என்ற வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103 சங்கீதம் அதனுடைய 13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் அதனுடைய 13 வசனத்தை, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளோடு, இந்த மாதத்தோடு அவர் நம்மோடு பேசப்படுகிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்றாரா, இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர் நம்மோடு இந்த நாளில் அவருடைய வார்த்தைகளை நமக்கு கற்பிக்கிறார். ஒரு தகப்பனானவன் எப்படி தன் பிள்ளைகளுக்கு இறங்குவாரோ அப்படியாக கர்த்தர் ஒரு வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார். நல்லா கவனித்து பார்க்கணும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு இல்ல சொல்லுகிறதான காரியம், கர்த்தருடைய பயத்தோடு பக்தியோடு அவரை நாம் தேட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கான ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இதற்கு ஒரு தலைப்பு, அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நமக்கு அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிட்டிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, ப்ளூரல் ஃபார்ம்ல சொல்லியிருப்பாங்க. பிட்டிஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், அதுக்கு அர்த்தம் கிரேட், கைண்ட். அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் எப்பேற்பட்ட ஜனங்கள், அதாவது துக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், ஒரு போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்கள், ஒரு கஷ்டத்தோடு இருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாரா, இறங்குகிறவரா இருக்கிறார் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அந்த காரியங்களுக்கு என்ன வருது, அர்த்தமாக இருக்கிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அர்த்தம் என்ன சொன்னால், ஷோயிங் மர்சி அப்படி என்று சொன்னால் அவர் கிருபையை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் உங்க மேல அவருடைய கிருபையை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரா, ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் கிருபையினால் உங்களுக்காக இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்துல நம்ம மத்தியில என்ன பண்ணுகிறார், ஆசைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் அவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், பயத்தோடு அவரை தேடுவதாய் காணப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குவார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தமக்கு பயந்தவர்களுக்கு. இந்த பயம் என்ற காரியம் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக பிரசங்கங்களை நான் சொல்லியிருக்கிறேன். பயம் எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையில பயத்தின் காரியங்கள். ஆனால் அதற்கு தீர்வு நம் ஆண்டவர் மாத்திரமே. ஆண்டவரை உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க, உறுதியாய் தேடுங்க, அவரை நம்பிடுங்க, அவரை விசுவாசிருங்க. அவரை நம்பிக்கையாய் உறுதியாய் பிடித்திருக்கும் பொழுது இந்த பயமானது நம்முடைய காரியங்களை விட்டு என்ன பண்ணோம், அகன்று போகிறதை நீங்க என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் பாருங்க, இந்த ரோடு கிராஸ் பண்ணும் போது, தனியா கிராஸ் பண்ணும் போது அந்த பிள்ளைக்கு என்ன வரும், பயம் வரும். ஆனா அதுவே ஒரு தாயோ ஒரு தகப்பனோ அவங்க கூட இருக்கும் போது எப்படி இருக்கும், அந்த பிள்ளைக்கு தைரியமா இருக்கும், பயம் இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா கையை பிடிச்சு அந்த பிள்ளை என்ன பண்ணும், போகும். ஆனா தனியா போகும்போது ஏதாவது கார் வந்துருமோ, ஏதோ பைக் வந்துருமோ, யாராவது குறுக்க வந்துருவாங்க நம்ம ரோடு கிராஸ் பண்ணும் போதுன்ற ஒரு பயம் வரும். ஆனா தன் தகப்பனுடைய இல்ல தாயுடைய கரத்தை அந்த பிள்ளை பிடித்து போகும்போது அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்காது, ஒரு பயமும் காணப்படாது, ஒரு திகழும் காணப்படாது, ஒரு காரியமும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாது, காணப்படாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்னன்னா, என்னை நடத்துகிறவர் யார், என் தகப்பன். அவர் என்னை சரியாய் நடத்துவார். அவர் என்னை நடத்தினால் நான் எதற்கும் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நான் ரோட பார்க்க தேவையில்லை, லெஃப்ட் ரைட் பார்க்க தேவையில்லை, எவன் எனக்கு குறுக்க வரான்னு சொல்லி நான் என்ன பண்ண தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. ஏன், எதுக்காகனா என்
தகப்பன் என்னை என்ன பண்ணுகிறாரு? வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக உங்களுடைய கரத்தையும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்க இந்த முதல் மாதத்துல ஆண்டவரே எப்படி இந்த மாதத்தை நான் ஓட்ட போகிறேன், எப்படி இந்த நாளை நான் ஓட்ட போகிறேன்னு சொல்லி உங்களுடைய பயத்தினால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த 2வது மாசத்துல ஆண்டவர் சொல்றார், எப்படி தன் பிள்ளையானவள் தன் தகப்பனை நம்பி தன்னுடைய கரங்களை கொடுத்ததினால எதை குறித்தும் பயப்படாம இருக்கிறாரோ அப்படியாக நீங்களும் ஆண்டவருடைய கரத்துல உங்களுடைய கரத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை எல்லா இக்கட்டிற்கும் எல்லா கஷ்டத்திற்கும் எல்லா காரியங்களுக்கும் உங்களை விலக்கி அவர் பாதுகாத்துக் கொள்வார். நீங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாசம் நான் எப்படி நடத்த போறேன், என் குடும்பம் இவ்வளவுதான், என் வருமானம் இவ்வளவுதான், காரியம் இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, என் வருமானத்துக்கு மிஞ்சி கடன் இருக்குது, என் வருமானத்துக்கு மிஞ்சி இவ்வளவு காரியங்கள் நான் வாங்க வேண்டியது இருக்குது, இவ்வளவு காரியங்கள் நான் செய்ய வேண்டியது, ஃபீஸ் கட்டணுமே, எல்லா காரியங்களும் நம்ம மண்டைக்குள்ள ஓடும். ஆனால் ஒன்னே ஒண்ணு, என் தேவன் என்னை நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நம்பிக்கையோடு ஓடணும். அவருடைய கரத்தை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த பிப்ரவரி மாசம் இல்ல, இனி வருகிற எத்தனை மாசமானாலும் அவருடைய கரத்தில் நம்ம பொறுமையோடு ஓட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பயமானது நமக்குள்ள நீங்க வேண்டும் என்று சொன்னா என் கரம் ஆண்டவரோடு இருக்கும். அவரை நம்பி இருக்கிறோம், அவரை விசுவாசித்திருக்கணும். என்ன காரியங்கள் வந்தாலும் அவர் என்ன பாதுகாத்துக் கொள்ளுவார். ஒருவேளை ஒரு வாகனம் என்னை இடிக்கிற மாதிரி வந்தாலும் என் தகப்பன் அதுல இருந்து என்னை பாதுகாப்பார். அவர் முன் நிற்பார். ஒரு தகப்பன் அந்த பிள்ளை ஐயோன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நடு ரோட்ல விட்டுட்டு தன் தகப்பன் ஓடி வெளியில வந்துருவாரா? நான் மரித்தாலும் என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த தகப்பனானவன் தன் பிள்ளையை காப்பாற்றுவார். அப்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன ஆபத்துக்கள், என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் முதல்ல அவர் தான் நமக்கு முன்னாடி நிற்பார். நம்ம நினைச்சுக்கிறோம் நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் சுமக்கிறேன், எல்லா கஷ்டத்தையும் நான் தான் சகிக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் நண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாகவே சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் முன்பாக நம்முடைய தேவன் கடந்து செல்லுகிறார் என்பது நீங்களும் நானும் இந்த மாதத்தில் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக என் கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா நான் அவருக்கு பயந்து நடக்கிறேன். என்ன, நான் அவருக்கு பயந்து நடக்கிறதுனால அவர் எனக்கு முன்பாக செல்வார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை ஏந்துவார், என்னை சுமப்பார், என்னை தப்புவிப்பார். ஆனால் பயப்படாம, கர்த்தருக்கு பயப்படாம என் மன இஷ்டத்தின்படி என் மனதின் போக்கின்படி நான் வாழ்ந்தேனா நிச்சயமாகவே ஒருவேளை நான் என்ன பண்ணுவேன், தவறி போகிறவனாய் காணப்படுவேன். இந்த மாதத்துல ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். ஆண்டவரே என் கரம் உம்முடைய கரத்துக்குள்ள இருக்கிறது, என் பயம் உமக்காக மாத்திரம்தான். நான் எந்த மனுஷனோ எந்த காரியங்களோ, என் சரீர பலவீனத்தை குறித்தோ, என் வியாதியை குறித்தோ, என் கடன் பிரச்சனையை குறித்தோ, என் பிள்ளைகளை குறித்தோ, என் வாழ்க்கை என்ன நடக்குமோ என்றதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி இறங்குகிற தேவன் என்று சொன்னால் ஒரு 4 காரியங்களை நம்ம பார்த்து நம்ம முடிக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. எடுத்தால் வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆகையால் பொல்லாதவனா இருக்கிற நீ
இந்த உலகம் பொல்லாதவனா இருக்கிற நீயே உன் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னு சொல்ற, என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும்னு நீ சொல்ற. ஆனால் பரலோகத்துல உன்னை குறித்தே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன், உன்னை குறித்தே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னை என் சாயலாய் உன்னை வணைந்திருக்கிறேன், என்ன போல இருக்கணும்னு சொல்லி நான் உன்னை வணைஞ்சேன். நான் உன்னை பார்த்துக்க மாட்டேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாதவனாக இருக்கிற நீங்களும் நானுமே என் பிள்ளை இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை செய்யணும், அதை செய்யணும், என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியங்களை செய்கிறோம். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் உங்களையும் என்னையும் நேசித்து உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் இதை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏன் நமக்குள்ள காணப்பட மாட்டேங்கிறது காரியங்கள்? ஏன் அவர் மேல நமக்கு ஒரு விசுவாசம் வர மாட்டேங்கிறது? ஏன் அவர் மேல ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்கிறது? அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார், ஆனால் நாம பயந்து வாழ்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னார்? இரக்கமும் மனம் ஒருக்கமும் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் முதலாவது இறங்குகிற தேவன் எப்படி தெரியுமா? தேவன் இரக்கமும் மனதுருக்கத்தின்படி அவர் நமக்காக சும்மா இறங்கிட மாட்டார். ஆண்டவர் பிள்ளைகளுக்காக சும்மா இறங்கிட மாட்டார். என் தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்று சொன்னா, என் பிள்ளை பாவத்தினால மறிச்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அவரால் பார்க்க முடியாம ஒரு மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்து இறங்கி வந்திருக்கிறார். உங்களுடைய அவர் ஸ்தானத்தை தன் ராஜா தேவனுடைய பிள்ளை அவருடைய வலது பாரசத்தை அவர் நமக்காக விட்டு இறங்கி இருக்கிறார். அந்த மேன்மையான காரியத்தையே உங்களுக்காக விட்டு வந்திருக்கும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் செய்ய மாட்டாரா என்று ஏன் நமக்குள்ள அவர் மேல ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்கிறது? ஏன் அந்த விசுவாசம் நமக்குள்ள காண மாட்டேங்கிறது? ஏன் அவரை உறுதியாய் தேடுகிற குணங்கள் நமக்குள்ள காண மாட்டேங்கிறது? ஏன் என்று சொன்னா இதுல ஒரே ஒரு காரியத்துல நம்ம லேக் ஆகி நிக்கிறோம். எதுன்னு சொன்னா அந்த தேவ பயத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே மனுஷனுக்குள்ள தேவ பயம் என்ற ஒரு காரியம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே அவனை யாராலுமே நிறுத்தவே முடியாது. அவனுடைய காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே அவன் காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எதை குறித்தும் பயப்பட மாட்டான், எதை குறித்தும் அவன் கவலைப்பட மாட்டான். தானியேல் புத்தகங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தானியேலுடைய காரியங்கள் வைராக்கியமாய், எதை குறிச்சும் அவனுக்கு பயம் கிடையாது. அவனுக்கு தெரியும், என்னை செங்ககவியில போட்டாலும் என்னை விடுவிக்க தேவனால கூடும். அக்கினியில எரிகிற சூழல நீ போட்டாலும் என்ன பண்ண முடியாது, என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வைராக்கியம், நான் செத்தாலும் என் தேவனுக்கு சாமம். அந்த ஒரு வைராக்கியத்தோ அந்த தேவ பயத்தை தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அதனாலதான் தானியேலுடைய வாழ்க்கையில அவன் ஏராளமான காரியங்களை அவன் செய்திருக்க முடிஞ்சது, அவனால செய்து முடிந்தது. நீங்களும் நானும் அந்த வைராக்கியத்தோடு நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னா என் பயம் தேவன் பேர இருக்கிற ஒரு காரியத்தை நீங்க வைக்கும் பொழுது அவர் உங்களுக்காக அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யணும்னு பார்க்காதீங்க, அவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க. என் தேவன் உங்களுக்காக உதவி செய்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நீ அவருக்காக பயப்படும் பொழுது, அவருக்காக நீ வாஞ்சியா இருக்கும் பொழுது அவர் இரண்டாவது எப்படி இறங்குவார் என்று சொன்னால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அப்பனா பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது, அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது. அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறபடினா தாம் ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்ணுவாரா? உங்க
உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா. இரண்டாவது, அவர் எப்படி இறங்குகிற தேவன் என்று சொன்னால், தேவன் நமது தேவைகளை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எப்படி இறங்கினார் என்று சொன்னா, உன் தேவைகளை அவர் அருளினவராய் இருக்கிறார், உன் தேவைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார், உன் குறைவுகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். உன் குறை என்ன என்பதை என் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். என் பிள்ளை எதுல விழுந்துருவான், எதுல சோர்ந்து போயிடுவான், எதுல கஷ்டப்படுவான், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்கிறார், உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆராய்ந்திருக்கிறார். ஆனால் இந்த மாதத்தில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரியங்களுக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படாது. ஏன்னா எனக்காக இறங்குகிற தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இறங்குவார் என்று சொன்னார், இரக்கமும் மன ஒழுக்கமுமாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், தேவன் நமது தேவைகளை சந்திக்கிறபடி அவர் இறங்குவார். என் தேவைகளை அவர் சந்திக்கும் போது எப்படி சந்திப்பார், தாம் ஐஸ்வர்யத்தின்படி. அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க, அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அவர் கரத்துல இருக்குது. நாம தான் பார்க்கறது இல்லை ஏசப்பா கரத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஏசப்பா கரத்துல என்ன இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க மறந்து விடுகிறோம். அவருடைய கரத்துல தான் எல்லாமே இருக்கிறது. ஏன்னா நீங்களும் நானும் உருவானதே அவருடைய கரத்துல தான். அதை மறந்து போனோம் நானா. அதனால்தான் அநேக காரியங்களை நம்ம மறந்து போகிறோம். அவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கரம், அவருடைய புயம் நம்மை நடத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு சுவாசத்தோடு இருக்கிறோம்னா அவர் நம்முடைய ஜீவ சுவாசத்துல ஊதினதானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்க மறந்து போயிடாதீங்க. இந்த மாதத்துல ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும்னா அவருக்கு பயந்து பயந்து நடங்க. அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தம்முடைய ஜனங்கள் அவருக்காக பயப்படுகிறது அவர் ரொம்ப விரும்புகிறவர், அவர் ரொம்ப நேசிக்கிறவர். என் ஜனம் எனக்காக பயந்து இருக்கிறது என்று சொன்னால் அவர் ரொம்ப விருப்பப்படுகிறது. எனக்காக என் பிள்ளை பயப்படுது, எனக்காக எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுது, யோசிக்குது. ஓ இதை செஞ்சேன்னா எனக்கு பிடிக்காம போயிடும்னு சொல்லி என் பிள்ளை எனக்காக என்ன பண்ணுது, யோசிக்குது. அப்படித்தானே யோசிப்பை குறித்து ஆண்டவர் யோசித்திருப்பார். நான் என் தேவனுக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி யோசேப்பு சொன்னான். அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள காணப்படணும், நமக்குள்ள அந்த பயம் இருக்கணும். எல்லா நேரத்திலும் என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறா. ஓ இந்த காரியத்தை நான் செய்கிறேனே, என் தேவன் என் நிமித்தமாய் துன்பப்படுவார் அல்லவா, இந்த காரியங்களை நான் செய்கிறேனே, இந்த காரியங்களை நான் இந்த இடத்துக்கு போகிறேனே, என் தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசுகிறேனே, தேவையில்லாத விஷயங்களை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனே, இதெல்லாம் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இது நிமித்தமாய் என் பிதா என்ன பண்ணுவாரு, கஷ்டப்படுவாரா என்று சொல்லி அவருக்காக பயந்து பரிசுத்தமாய் நீங்களும் நானும் வாழும் பொழுது என் தேவன் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அப்படியாக உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு பயந்துவார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் நீடி ஆயுஷை தருகிறவராக இருக்கிறார், ஆயுஷை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் புஸ்தகங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆயுசை தருகிறார் என்று சொல்லுது. அநேக காரியங்கள் நமக்கு பயந்தவர்களுக்கு அநேக காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கிறார். தேவ பயத்தோடு வாழ்வோம். தேவ பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த தேவ பயம் என்னமா மாறணும், தேவ பக்தியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவ பக்தி உங்களை ஆண்டவரிடத்தில் இன்னும் அதிகமாய் நெருங்க செய்யும், இன்னும் அதிகமாய் தேவனை தேட செய்யும், இன்னும் தேவனை உறுதியாய் பிடிக்க செய்யும். இந்த உறுதி, நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் என்ன பண்ணணும், எல்லாமே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர் என்ன பண்ணுவாரு, நிறைவாக்குவா. உன் குறைகளை நினைச்சு அழுது கொண்டிருக்காதீங்க, புலம்பிக் கொண்டிருக்காதீங்க, யோசித்து கொண்டிருக்காதீங்க. இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இந்த பிப்ரவரி மாசத்துல நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி இஎம்ஐ கட்டுவேன், எப்படி கடன் கட்டுவேன், இதெல்லாம் யோசிக்காதீங்க. இவைகள் எல்லாம் என் தேவன் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வேலை ஒன்னே ஒன்று, அவருக்காக பயந்து செய்வீங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், சங்கீதம் 121 சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 121 சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 121:7.
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். மூன்றாவது விஷயம், அவர் எப்படி இறங்குவார் என்று சொன்னால், தேவன் நம்மை பாதுகாக்க அவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னையும் பாதுகாக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எந்த தீங்கு உன்னை என்ன பண்ணாது, அணுகாது. ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயந்து அப்போதான் ஆண்டவர் உனக்காக தைரியமா இறங்க முடியும். யாராவது இரு மனதுள்ளவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண போக முடியுமா? யாராவது ரெண்டு மனசா இருக்கிறவங்கள இப்படி செய்யணும், அப்படியும் செய்யணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம போய் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா எந்த பக்கம் எப்ப திரும்புவாங்கன்னே தெரியாது. அப்பேற்பட்டவர்களாக இரு மன உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இறங்குறது யோசிப்பார். ஆனால் ஒரே மனமாய், ஒரே உறுதியாய், ஒரே நம்பிக்கையாய், ஒரே விசுவாசியாய், ஒரே உறுதியோடு கர்த்தரை நம்பி பயந்து தேடுவாயானால் அந்த உறுதி நம்பிக்கை என்ன பண்ண வேண்டும் சொன்னா, உன்னை எல்லா தீங்கிற்கும் உன்னை விலகி காப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தீங்கு இருக்கும், எல்லா தீங்கு. இதுதான் உனக்கு செய்வேன், இதுதான் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஏசப்பா சொல்ல, நான் பேய் ஓட்டுறதுல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் பா, நான் வியாதியில குணமாக்குறது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பா, அப்படி இல்ல. எல்லா தீங்கிற்கும் உன்னை விலக்கி நான் காப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எல்லா தீங்கிற்கும் உன்னை விலக்கி காக்கிற தேவன். மூன்றாவது, தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அவருடைய அரண் நம்மை இருக்கிறது, அவருடைய கோட்டை நம்மை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய வல்லமை நம்ம மேல இருக்கிறது. அதனால எந்த தீங்கும் நம்ம என்ன பண்ணாது, அணுகவே அணுகாது. அப்ப நம்ம அவருக்கு பயந்து வாழும் பொழுது அவர் நமக்கு எப்படி இறங்குவார் என்று சொன்னால், நம்மை பாதுகாக்கிறதுக்காக அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்களெல்லாம் வீட்டுல போய் நீங்க தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாரு உங்க வாழ்க்கையில செய்வார். தியானித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக வார்த்தைகள் உங்களோட என்ன பண்ணுவார், ஆண்டவர் பேசுகிறவராக இருப்பார். முதலாவது காரியம், நம்மை பயந்துகிறவர்களுக்கு அவர் இறங்குகிறவர், இரக்கமும் மனமுருக்கம் உள்ள தேவன். இரண்டாவது, நம்முடைய தேவைகளை அருள்வார். மூன்றாவது, நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கடைசி, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அவருடைய 6ஆம் வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். 4வது காரணம், தேவன் நம்மை வழி நடத்துகிறவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரியம், அவர் எப்படி நமக்காக இறங்குவார் என்று சொன்னால், அவர் தம்முடைய வழியிலே நம்மை நடத்துகிறார். உங்க வழியில கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற வழியில இல்லைங்க, நீங்க போகணும்னு நினைக்கிற பாதையில இல்லைங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதை. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அவங்க நினைக்கணும்ன்ற பாதையில் ஆண்டவர் கொண்டு போகல, இவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி கொண்டு போனார். ஒரு சில காரியங்களை வனாந்திரத்தின் பாதையில போற மாதிரி இருக்குதா, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்குதா, வறட்சியில போற மாதிரி இருக்குதா, அப்படியே சோர்ந்து போய் நொறுக்கப்படுகிற காலங்கள்ல காணப்படுகிறீங்களா, ஆண்டவருடைய வழி நடத்துதல் என்று சொல்லி நம்புங்க. ஹல்லேலூயா. ஆனா ஏன் பாதைகளை நடத்துறார் என்று சொன்னா, தம் பிள்ளைகளை அவர் நடத்தணும்ன்ற வழியில நம்மை நடத்துகிறார் இல்லையா? அவர் நடத்தினார், அவர் ட்ரெயின் பண்றார். வேதத்தில் பாருங்க, அவர் ட்ரெயின் பண்ண ஒருத்தர் கூட சோரம் போனதே கிடையாது. மோசேவை 40 வருஷம் அவர் ட்ரெயின் பண்ணார் தம்முடைய சனங்களை வழி நடத்துறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருவேளை வனாந்திர பாதையில போறோமா, கஷ்டத்தின் பாதையில போறோமா, துன்பத்தின் பாதையில போறோமா, கவலையே படாதீங்க. ஏன் என்று சொன்னா, என் தேவனுடைய கரத்தில் என்னுடைய வழி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டத்துக்கு பின்னால ஒரு காரியத்தை ஆண்டவர் பெருசா வச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு நான் வனாந்திரத்துல இருக்கிறேன்னா, ஆண்டவர் எனக்கு வனாந்திரத்துல வழியை உண்டாக்க போகிறார். அவாந்திர வெளியில நான் போறேன்னா எனக்கு ஆறுகளை உண்டாக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு நடக்கணும், அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த பாதையில நடக்கிறேன்னா, கூடிய சீக்கிரத்துல என் தேவனோடு நான் இருக்க போறேன். தேவனுடைய கரம் என்னை தொடப்போகிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரப்போகிறது, இந்த நன்மையான காரியம் எனக்கு நான் வரப்போகிறது. அவர் எனக்காக இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார், என்னை பாதையில விட்டு போயிட மாட்டார். ஏன்னா தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிற
தேவன் அப்படியாய் எனக்கும் என்ன பண்ணுவார், இறங்குகிறவராய் இருக்கிறார். அப்போ நான் எதை குறித்து பயப்படணும், எதை குறித்து நான் யோசிக்கணும், எதை குறித்து நான் கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கணும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் இறங்கி எனக்காக வந்திருக்கிறார். அவர் இறங்குகிற தேவன், மனதுருகிற தேவன், என்னை குறித்து யோசிக்கிற தேவன், என்னை குறித்து அழுகிற தேவன், என்னை குறித்து அவர் எப்பொழுதும் யோசித்து கொண்டிருக்கிற தேவன். அப்பேற்பட்ட தேவனை நம்ம விட்டு விலகாதபடிக்கு அவருடைய பயத்தை, அவருடைய பற்றுதல்ல, அவருடைய பயத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரை தேடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம